கரூர் மாவட்ட கால்நடை பராமரிப்பு மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை பால்வளத்துறை சார்பில் நவீன பால் பண்ணையை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் 144 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 71,025 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுவதால் 4,241 பால் ஊற்றும் உறுப்பினர்கள் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தின் கீழ் நவீன பால் பதப்படுத்தும் இயந்திரம், பால் பாக்கெட் இயந்திரம் மற்றும் குளிரூட்டும் அறை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் சார்பாக தோரணக்கல்பட்டி ஆவின் நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர் கவிதா கணேசன் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி புதிய பதப்படுத்தும் இயந்திரத்தை தொடங்கி வைத்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளுடன் குவிந்து முருகனை வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு பெற்ற ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா சனிக்கிழமை ஆடி அஸ்வினியுடன் தொடங்கியது. 3ஆம் நாளான இன்று ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி மூலவர் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. முருகப்பெருமானுக்கு காவடி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து விடிய விடிய காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் கோவிலில் குவிந்து வருகின்றனர். இதற்காக 586 சிறப்பு பேருந்துகள் மற்றும் 3 சிறப்பு ரயில்கள், 400 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆடி கிருத்திகை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் முழுவதும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தங்களுடைய காவடிகளை எடுத்துக்கொண்டும் பகவானை தரிசிக்க முழுவதுமாக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட கீழே இருந்து மேல் மலைப்பகுதிக்கு நடந்த வண்ணம் இருக்கின்றன. இவர்களுக்கு தமிழக அரசு குடிநீர் வசதி மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 580 பேருந்துகளும் 3 சிறப்பு ரயில்களும் 400க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. மேட்டூர் அணையில் இருந்து அதிக அளவில் உபரி நீர் திறக்கப்பட்டு வருவதால் எடப்பாடி அடுத்துள்ள பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் தீயணைப்புத்துறை சார்பில் போலி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரி கரையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. மேலும் 120 அடி முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் எடப்பாடி அடுத்துள்ள பூலாம்பட்டி காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு விசைப்படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தீயணைப்புத்துறை சார்பில் போலி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது காவிரி ஆற்றில் குளிக்கும் போது சிக்கிக் கொண்டாலோ அல்லது வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டாலோ எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று, வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்றும், முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்தும் தீயணைப்புத்துறை வீரர்கள் தத்ரூபமாக பொதுமக்கள் முன்னிலையில் செய்து காண்பித்தனர். மேட்டூரில் திறக்கப்படும் தண்ணீரை சேமிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் திருச்சியில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பூவை விஸ்வநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காட்சியளிக்கும் திருச்சி, அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள ஏரிகளில் மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஏரிகளுக்கு தண்ணீர் வந்து சேரும் வழித்தடங்களை முழுமையாக சீரமைத்து தூர்வாரி ஏரிகளை நிரப்ப போர்க்கால அடிப்படையில் அரசு செயல்பட வேண்டும் எனவும், ஏதுமலையில் 100 நாள் வேலை பாகுபாடின்றி வழங்கி அதற்குரிய தினக்கூலியை அரசு அறிவித்தபடி வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வானாபுரத்தில் 3.95 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரத்தில் 3.95 கோடி மதிப்பில் ரிஷிவந்தியம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலக புதிய கட்டிடத்தை தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு வானாபுரத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர்.
பின்னர் கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றினர். அப்போது பேசிய வசந்தம் கார்த்திகேயன், திமுக ஆட்சியின் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள பல்வேறு பணிகள் குறித்து பட்டியலிட்டு பேசினார். இன்னும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி 4 வழி சாலை 150 கோடியில் ஒதுக்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு திருக்கோயிலூர் ஆசனம் 4 வழி சாலை 150 கோடி. எண்ணற்ற சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள், கட்டடங்கள், புதிய ஆழ்துளை கிணறுகள், திறந்தவெளி குடிநீர் கிணறு என்று கடந்த அன்பு சகோதரர் இங்கே ஆசிரியர் பாலமுருகன் வந்திருக்காங்க, மணிகண்டன் வந்திருக்கிறார், இன்னும் பாமகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்திருக்கீங்க. நாங்க கட்சி ரீதியா சொல்லல, ஒரு நிமிடம் நீங்க வீட்டுக்கு சென்று நல்லா படுத்து நிதானமா சாப்பிட்டு யோசிச்சு பாருங்க. நாங்கள் இதை எங்க கட்சிக்காக சொல்லல, கடந்த 10 ஆண்டு காலத்திலே நான் யாரும் குறை சொல்லல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.